ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி அண்ணனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்குமா. ஆனால் எங்கள் வீட்டில் தான் எல்லா நகையும் என் மாமியார் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் அவங்க லாக்கரில் தானே வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் இப்போதைக்கு என்னால் எதையும் கேட்க முடியாதும்மா. ஏன்னா இப்போதைக்கு எதுவும் ஃபங்க்ஷனும் இல்ல. அண்ணன் சொன்னாரு, "நான் ஒரு வாரத்தில 10 நாள்ல திருப்பி குடுத்துர்றேன். ஒரு பணம் வர வேண்டியது இருக்கு. நான் திருப்பி குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. நான் இல்லங்கல. ஆனா அவரு சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தாம்மா. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் குடுக்குறத பத்தி பிரச்சனை கிடையாது. அவங்க கிட்ட நகை இருக்கு. இப்போதைக்கு நான் கழுத்தில போட்டிருக்க செயின தவிர, வேற எதுவுமே அவங்க குடுக்கல. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா அவர் தான் எடுத்துட்டு வருவாரு. திருப்பி ஈவினிங்கே கொண்டு போயிட்டு வச்சுருவாரு. இல்ல மறுநாள் காலையிலேயே கொண்டு பேங்க்ல வச்சுருவாரு. நான் என்ன போய் சொல்லி வாங்குறதும்மா அப்படின்னோனே, அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாரி இல்லம்மா நீ அதெல்லாம் ஒண்ணும் பொய் சொல்லிலாம் நீ இது பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்சா அண்ணனுக்கு எதுவும் கேட்ட இடத்துலருந்து கிடைக்கல. அதனால தான் உன்கிட்ட கேட்டுருக்கான். இல்லன்னா இப்ப கல்யாணம் ஆகி உனக்கு 6 வருஷம் ஆகுது. ஏதாச்சும் உன்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப்னா அவன் கேட்டுருக்கானா சொல்லு அப்படின்னோனே, ம். இல்ல நான் கேட்டதில்லம்மா. நான் இருந்தாலும் என்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன். இன்னும் 2 நாள் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி பார்ப்போம். என்ன சொல்றாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னோனே, அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா அவரோட ஃப்ரெண்டு சுரேஷ்ன்னு ஒரு அண்ணன் ரொம்ப வருஷம் அவரோட ஃப்ரெண்டு. நல்ல ஒரு டைப்பு கூட. ஒரு நல்ல மனசு எல்லாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி, இவர மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. இவரும் ரொம்ப நல்ல ஒரு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் ஒய்ஃப் என்னோட நல்ல ஃப்ரெண்டா பழகுவாங்க. அவங்க கிட்ட நம்ம வேணா கேட்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ற மாரி கேட்டா கண்டிப்பா குடுப்பாரு இவரு. இவரு குடுக்காம இருக்க மாட்டாரு. 1 வாரம் 10 நாளுங்கிறப்போ, 1 மாசம் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறனால அவர் நெறைய இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா குடுப்பாருங்கிறதுனால, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இது மாரிக்கா எங்க இருக்கீங்க என்னன்னு கேட்டேன். இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னேன். எங்க வீட்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் தான் அவங்க வீடு. அப்போ கேட்டப்போ அவங்க இந்த மாரி சொன்னேன். அண்ணனோட பிரச்சனையெல்லாம் சொன்னதுக்கப்புறம், "ஆ அப்படியாம்மா! சரி, சரி. ஓகே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாத. நான் அவர் வந்ததுக்கப்புறம் நான் இத சொல்றேன். சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்றாரு என்னன்ட்டு நான் காலையில உனக்கு கால் பண்றேன்" அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. எனக்கு என்ன ஒரு பயம்னா, அவங்கள்ட்ட பேசிட்டோம், பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் ஃபோன் பண்ணி, இவர்கிட்ட இந்த மாரி மாலா ஹெல்ப் கேட்குது அப்படின்லாம் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ என்னமோன்ட்டு, அது ஒரு பக்கம் ஒரு பயத்தோடயாவும் இருந்துச்சு. ஆனா என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் எதுவும் இது பண்ணக்கூடாது, அவர் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு இருந்துச்சே தவிர, வேற எதுவும் இவர் ஹெல்ப்பு நம்மளுக்கு வாங்கி குடுக்குறாரோ இல்லையோ நகைய, ஆனா எதுவும் இத பத்தி சொல்லிடாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணாங்க. 2 நாளைக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. ஏன்னா அவங்களே மறந்துட்டு இருந்தாலும், நம்ம ஞாபகப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "இது மாரி நேத்து எல்லா விஷயத்தையும் அவர் ஊர்லேருந்து நான் நேத்து தான் வந்தாரு. வந்ததுக்கப்புறம் சொன்னேம்மா இது மாரி. அவரும் உனக்காக நான் கேட்டு வாங்கி தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருன்னோனே, சரி ஓகேன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இவர் அத பத்தி என்கிட்ட சொல்லுவாருன்னு. அதே மாதிரி ஈவினிங் சொன்னாரு டீ குடிச்சிட்டு இருக்கப்போ, இது மாரி சுரேஷ் ஒரு அந்த 2 பவுன் செயின் இருக்குல்ல, அத எடுத்தோனே நான் அவன்ட்ட குடுக்க போறேன். ஏன்னா, 1 மாசத்துல ஏதோ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா, இப்போ வேற அமௌண்ட் வர வேண்டியது இருக்கா. இன்னும் ஒரு 10, 15 நாள்ல வந்துருமா, திருப்பி குடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னோனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடுங்க அப்படின்னேன். ஆனா அவருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். இருந்தாலும் கொண்டு குடுத்ததுக்கப்புறம் நான் போய் வாங்கிக்க சொன்னேன் அண்ணன. இது மாரி அவங்க வீட்ல போயிட்டு செயின் இருக்குண்ணே, நீ வாங்கி அடமானம் வச்சு எவ்வளோத்துக்கு தேவையோ வச்சுரு. ஆனா ஒரு 20, 25 நாளுக்குள்ள திருப்பி குடுத்துருண்ணே எப்படியாச்சும் அப்படின்னோனே, இல்லம்மா இன்னும் ஒரு 15 நாள் தான் அவன் பணம் குடுத்துருவான். நான் கண்டிப்பா லோன் அமௌண்ட் வந்துரும். நான் கண்டிப்பா திருப்பி குடுத்துருவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னோனே, சரி விடு விடு நீ அதெல்லாம் ஒண்ணும் எதையும் நெனச்சுக்காதண்ணே. என்னால இப்போதைக்கு உனக்கு இன்னும் அமௌண்ட் கூட குடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா இதுவே நான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எல்லாமே எனக்கு தெரியுமா. அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னுச்சு. இது மாரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இது மாரி பொய் சொல்லி தான் அவர் கேட்டு தான் மாப்பிள குடுத்தாருன்னு எனக்கு எல்லா விஷயமும் அம்மாகிட்ட சொன்னுச்சு அப்படின்னோனே, நான் அம்மாகிட்ட உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுல சொல்லியிருந்தேன். ஏன் அதெல்லாம் சொல்லுதுன்னோனே, ஆமாம்மா நீ எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறன்னு எனக்கு தெரியணும் பாரு. ஏன்னா நீ தங்கச்சி
வந்து நீ என்னமோ வந்து சொகுசா இருக்கிற மாரியும், நான் வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணாத மாரி என் ஒய்ஃபும் சரி நெனச்சுக்க கூடாதுல்ல. அதனால தான் அம்மா இந்த விஷயத்தையெல்லாம் வந்து எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னோனே, அதுவும் உண்ம தானே. எனக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பணங்கிறது இப்போதைக்கு நான் வேலைக்கு போனா தானே இனிமே வந்து நான் ஒரு ரூ. 10 வந்து நம்ம வீட்டுக்கு செய்ய முடியும். அதுவரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டான்னா, இன்னொரு ஸ்கூல் போற அளவுக்கு ஆயிட்டான்னா, நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடுவேனே அப்படின்னோனே, "நீ ஃபர்ஸ்ட்டு குழந்தைய பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கம்மா. இப்ப தானே குழந்தை பிறந்து 7 மாசம் ஆகுது. கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உடம்ப பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேலைக்கு போறத பத்திலாம் நீ யோசிக்காத. கொஞ்சம் உடம்பு நல்லாகட்டும். கண்டிப்பா வந்து நீ அதுக்கப்புறம் எது வேணாலும் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நான் வந்து சொன்னதுக்கப்புறம், "சரி, சரி."